காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம CB200Xஐ என்ன மாதிரி மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் கடையை பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு விசிட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க. ஸோ ஒரு வாட்டர் வாஷ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃபேடட் ஆகிடுச்சு, ப்ளஸ் எல்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வண்டி வந்து ஒரு பிளேனாக தானே இருக்குது, சரி அதுக்கு ஒரு அழகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கடைக்கு நான் வந்துட்டேன். கடைக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க, பட் எனக்கு அதில் பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நம்ம ஒரு மெத்தடாலஜியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்னட்டோட பேக் ஃபுல்லாகவே இந்த வண்டி. இது ஹார்னட்னால் லைக் இந்த பக் வகைகள் தான், இந்த பீ வாஸ்ப்பு ஹார்னட் எல்லாம் வந்து ஒரே அந்த வகைகள் தான். ஸோ அதோட வீடான நம்ம கூடையே நம்ம ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம். ஸோ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட டெஸ்க்டாப்பில். ஸோ இவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்ச்சஸ்க்கு வந்து இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 17 இன்ச்சஸ் கிட்டே வந்தது. ப்ரைஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம மிஷினு, இதில் தான் ப்ரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் அலைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து 17 இன்ச்சஸ் வந்தது. 17 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 300, இன்னொரு சைடு 300 வாங்கினாங்க, 600. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் எனி சேஞ்சஸ்